பெரம்பலூரில் ரவுடியை குறிவைத்து நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தின் தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பெரம்பலூர் திருமாந்துறை சுங்கசாவடி அருகே ரவுடியை குறிவைத்து நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் அழைத்து சென்றபோது ரவுடி வெள்ளக்காளியை குறிவைத்து இந்த நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. மதுரையிலிருந்து புழல் சிறைக்கு ரவுடி வெள்ளக்காளியை அழைத்து சென்றபோது இந்த நாட்டு வெடிகுண்டு வீச்சு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, இது தொடர்பான விவரங்கள். மதுரையை சேர்ந்த ரவுடி வெள்ளக்காளியை பெரம்பலூர் அருகே போலீஸ் காவலுடன் அழைத்து சென்ற போது அந்த சம்பவமானது நடைபெற்றது. ரவுடி மீது குறிவைத்து நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்ட நிலையில உஷாரான போலீசார் உடனடியாக ரவுடியை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்ற காரணத்தினால் அவர் உயிர் தப்பினார். இருந்தாலும் இந்த சம்பவத்தில் 2 காவலர்கள் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள், அதாவது கொலை நோக்கத்துடன் வந்தவர்கள் தப்பி சென்ற வாகனத்தை கடலூர் மாவட்ட போலீசார் தீவிரமாக கண்காணித்தனர். அப்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த வாகனம் கடலூர் மாவட்டத்திற்குள் நுழைந்து எழுத்தூர் என்ற பகுதியை தாண்டவில்லை என்பது அங்கிருந்த சிசிடிவி காட்சிகள் மூலம் அவர்கள் கண்டுபிடித்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த எழுத்தூர் பகுதியில் போலீசார் தீவிரமாக சோதனை மேற்கொண்ட போது அங்கிருந்த ஒரு டீ கடை வாசல்ல இந்த வாகனம் நிற்பதை கண்டுபிடிச்சாங்க. உடனடியாக அந்த வாகனத்தை போலீசார் சுற்றி வளைத்து சென்று பார்த்தபோது அந்த வாகனத்தில் யாருமே இல்லை. அங்கிருந்து டீ கடைக்காரர்களிடம் விசாரித்த போது அந்த வாகனத்தில் வந்தவர்கள் மற்றொரு காரில் ஏறி சென்று விட்டதாக தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த வாகனத்தை திறந்து தடய அறிவியல் நிபுணர்களுடன் போலீசார் சோதனை மேற்கொண்ட போது அதில் 3 வீச்சறிவாள்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அந்த வாகனத்தை தொடர்ந்து போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை தற்போது கைப்பற்றி அவர்கள் எந்த காரில் எப்படி சென்றார்கள் என்ற கோணத்தில் தற்போது போலீசார் விசாரணை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இவர்களை பிடிப்பதற்காக தற்போது 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 5 தனிப்படையினரும் வெவ்வேறு திசைகளில் சிசிடிவி காட்சிகளின் பதிவுகளின் அடிப்படையில் அந்த கொலை செய்யும் நோக்குடன் வந்தவர்கள் தேடிட்டு இருக்காங்க. இன்று இரவுக்குள் அவர்களை பிடித்து விடுவோம் என்று காவல்துறையினர் தெளிவாக தெரிவித்துள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த மாதிரி நாட்டு வெடிகுண்டு இல்லை, இந்த ஒரு அந்த வெள்ளக்காளி இங்கக்கூடிய அக்யூஸ்டை எஸ்கார்ட் பண்ணிட்டு போகும்போது இந்த மாதிரி 2 வண்டியில் தாக்குதலுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. திண்டுக்கல் சப்ஜெயிலிருந்து சென்னைக்கு எஸ்கார்ட் போயிட்டு இருந்த அந்த வெள்ளக்காளி என்ற ஒரு குற்றவாளி, அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது. அதில் ஆயுதம் தாங்கிய போலீஸ் ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் அடிப்படையில் அவருக்கு தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஆயுதம் தாங்கிய காவலர்கள் எஸ்ஐ தலைமையில் பாதுகாப்புக்கு போயிட்டு இருந்தாங்க. போகிற இடத்துல சாப்பிட்றதுக்கு இருந்த இடத்துல ஒரு 2 வண்டியில் அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த வெள்ளக்காளியை அட்டாக் பண்ணுறதுக்காக நாட்டு வெடிகுண்டை வீசி ட்ரை பண்ணும்போது அந்த எஸ்கார்டு போலீஸ் ரொம்ப தைரியமாக பயப்படாமல் அந்த சம்பவத்தை தடுத்து எஸ்ஐ அவர் கையில் இருந்த துப்பாக்கியால் அக்யூஸ்டுகளை நோக்கி சுட்டிருக்கிறாரு. போலீஸ் சுட்ட உடனே எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. இப்போ அவங்கள தேடுறதுக்காக 5 தனிப்படைகள் நம்ம போட்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரமாக அவங்கள கைது செய்வோம். மத்திய மண்டலத்தில் பெரம்பலூர் திருமாந்துறை சுங்கசாவடி அருகே ரவுடியை குறிவைத்து நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக 5 தனிப்படைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் கைதிகளுடன் சாப்பிடும்போது ஜைலோ காரில் வந்தவர்கள் இந்த நாட்டு வெடிகுண்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. வெடிகுண்டு வீசப்பட்டதில் 2 காவலர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். ரவுடி வெள்ளைக்காளி காயமின்றி உயிர் தப்பினார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பி ஓடியவர்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.